அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. Tech news start பண்றதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல Poco X3 உடைய கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருந்தேன். சோ நீங்க ஒருவேளை Poco X3 காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தவறாம செக் பண்ணி பாத்துக்கோங்க. நான் கார்டு கொடுக்கிறேன். சோ இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 305ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. இப்போ மாதிரி டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். PUBG ரொம்பவே பாப்புலரான ஆன்லைன் மொபைல் கேமிங் ஆப் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. இது கூடவே 117 சைனீஸ் ஆப்பும் பேன் பண்ணிட்டாங்க. சைனாக்கு அகேன்ஸ்டான டிஜிட்டல் ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே 59 சைனீஸ் ஆப் பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது கூடவே 118 சைனீஸ் ஆப்பும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக இந்தியன் கவர்மெண்ட் 224 ஆப்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் அவங்க அஃபிஷியலாக கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஜுடிஷியல் ஆஃப் சொவரினிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் சேஃப்டிக்காக தான் பண்ண மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கூடவே நிறைய பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இந்த ஆப்ஸ் எல்லாம் யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதா. ஸோ அதுவும் ஒரு காரணம் இவங்க பேன் பண்ணதுக்கு. ஸோ PUBG ஃபைனலா இந்தியாவில் பேன் ஆயிடுச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தவறாம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ட்விட்டர் பாப்புலரான சோஷியல் மீடியா ஆப். இதில் ட்ரெண்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் ட்ரெண்ட் ஆகுது, எதுக்காக ட்ரெண்ட் ஆகுதுன்னு நம்ம எல்லாருமே கிளிக் பண்ணி பார்க்க தான் செய்வோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங் டாபிக்ஸில் நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ட்விட்டர் இந்த ட்ரெண்டிங் செக்ஷனுக்கு ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர். இனிமேல் ட்ரெண்டிங் ஆகிற டாபிக், அதாவது ஹேஷ்டேக் போட்டு என்ன ட்ரெண்ட் ஆகுதோ அதுக்கு கீழே எதுக்காக அது ட்ரெண்ட் ஆகுதுன்னு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதனால நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் படிச்சாவே இந்த டாபிக் நமக்கு தேவையா, நமக்கு ரிலேட்டடா தேவையில்லையா அப்படின்னு அங்கேயே டிசைட் பண்ணிட்டு நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். வேணும்னா நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ட்விட்டருடைய இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர் மூலமா இனிமே இந்த டாபிக் எதுக்காக ட்ரெண்ட் ஆகுதுன்னு நம்ம கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக் யூசர்ஸ்க்குலாம் ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகுது. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன். இது இந்தியா, யூஎஸ், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா யூசர்ஸ்க்கு மட்டும்தான். இந்த பாலிசி சேஞ்சில் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட்டை ஃபேஸ்புக்கால் ரிமூவ் பண்ண முடியும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், இன்னும் சொல்லப்போனால் பிளாக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாலிசி சேஞ்ச் தான் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லும்போது யூசர்ஸ் உடைய டேட்டா ஆக்சஸ் பண்ணுறது அவங்க தான் நம்பர் 1. அவங்க மேலே நிறைய இஷ்யூஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் ஏற்கனவே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டு வராங்க. அதாவது யூசர்ஸ் என்ன வேணால் போஸ்ட் பண்ணட்டும், ஆனால் அந்த போஸ்ட் எங்களுடைய நார்ம்ஸ் கீழே இல்லைனா அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம், இல்லைனா நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாலிசி சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க கொண்டு வந்திருக்க பாலிசி சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் உடைய கம்ஃபர்ட் கிடையாது, அவங்களுடைய சேஃப்டிக்காக இவங்க பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. LG உடைய லேட்டஸ்ட் ரொட்டேட்டிங் கேமரா LG Wing செப்டம்பர் 14 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா LG ஒரு அஃபிஷியல் வீடியோ டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ LG Wing இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இது உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 765G இல்லைனா 768Gல இவங்க லான்ச் பண்ணலாம். கூடவே இது ட்ரிபிள் கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருந்தது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டுவல் ஸ்க்ரீன். இதில் ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கும், இன்னொன்று ரொட்டேட் ஆகும். ஸோ ஒரு ஸ்க்ரீனுடைய டிஸ்பிளே சைஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கும், இன்னொரு ஸ்க்ரீனோட உங்களுக்கு சின்னதாக இருக்கும், அதாவது ரொட்டேட் ஆகிற ஸ்க்ரீன். ஸோ இது ரொம்பவே இன்னோவேட்டிவான டுவெல் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன். இது இவங்க செப்டம்பர் 14 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்ல $1000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதாவது இந்தியன் மணி வேல்யூக்கு கிட்டத்தட்ட 70,000 கிட்ட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் LG Wingல இன்னும் என்னென்ன விஷயங்களோட இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. ரெட்மி தரப்புலேருந்து Redmi 9A இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. ரீசெண்டாக Redmi அவங்களுடைய 9 Prime 9 இப்போ 9A இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக என்ட்ரி லெவல் LCD பேனல் கொடுத்துருக்காங்க, HD+ டிஸ்பிளே, MediaTek Helio G25 சிங்கிள் ரியர் கேமரா, 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சலோட 5000 mAh பேட்டரி, எந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை, நார்மல் 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 2GB 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 6799. அதே 3GB 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 7499 இவங்க 3 கலர் வேரியன்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. மிட் நைட் பிளாக், நேச்சர் கிரீன், சீ ப்ளூன்னு. ஸோ Redmi 9A செப்டம்பர் 4 உங்களுக்கு அமேசான், அதுக்கப்புறம் மீ உடைய அஃபிஷியல் வெப்சைட், ரீட்டைல் கடைகள்லையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
அது மட்டும் இல்லை ரெட்மி அவங்களுடைய 9A லான்ச் இவெண்ட்டில் ரெட்மி இயர்ஃபோன்ஸ் இதுவும் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 7th அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான், அதுக்கப்புறம் மீயுடைய அஃபிஷியல் சைட், அதுக்கப்புறம் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். OnePlus அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 8T செப்டம்பர் கடைசிக்குள்ளே இவங்க லான்ச் பண்ண போகிறதா ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதுக்கான அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் இவங்களே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜ் பார்க்கும்போது பஞ்ச் ஹோல் கட் அவுட்ல வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு OnePlus 8 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போது OnePlus 8T. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்டிராகன் 865 உங்களுக்கு 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட இது Android 11ல லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ OnePlus 8T உங்களுக்கு லேட்டஸ்ட் Android 11ல கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் கூடிய விரைவில் அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் Galaxy A52 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின சில தகவல் எஸ்பெஷலி இதோட ஓவரால் அவுட்லுக் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் வந்து உங்களுக்கு கிரேடியன்ட் பேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரேடியன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, மேலே வந்து உங்களுக்கு பிளாக், கீழே வந்து உங்களுக்கு கிரே அப்படிங்கிற மாதிரி 2 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேக் பேனலில். கூடவே வந்து குவாட் கேமரா ஸ்கொயர் மாடியூலில் வந்து ஹவுசிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து வாட்டர் ட்ராப் நாச்சில் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்லுக்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு AMOLED பேனல், டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், ஸ்னாப்டிராகன் 690ல 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 20 மெகா பிக்சலோட அப்ராக்சிமேட்டா வந்து உங்களுக்கு 30,000 பிரைஸ் செக்மெண்ட்ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் தரப்புல இருந்து ஒரு பெஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலா லான்ச் ஆகுது. ZTE வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜியோட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. ZTE Axon 20 5G இந்த பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 765G. ஸோ ஸ்பெசிஃபிகேஷனும் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் வந்து இன்னோவேட்டிவ் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை இது OLED பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், அண்டர் ஸ்க்ரீன் கேமரா வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சலோட கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதை அடுத்து ZTE தான் முதல் அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜியில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OPPO. Vivo அவங்களுடைய பாப்புலரான V சீரீஸில் V20 Pro அதுக்கப்புறம் V20 SE 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இது ஏற்கனவே லான்ச் ஆன V19 சக்ஸஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக விவோவுடைய V சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆட் நம்பர்ஸில் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. முதல் முறையாக ஈவன் நம்பரில் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சர்டிஃபிகேஷன் அதாவது NBTCயில் வந்து லிஸ்ட் ஆயிருந்தது. இங்கே லிஸ்டிங் ஆனதில் வந்து விவோவுடைய V20 SE அதாவது லைட்டர் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 665ல லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே விவோவுடைய V20 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சிப்செட் எல்லாம் ரிவீல் ஆகலை. பட் வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் ஃபர்தராக என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆகி வருது. அட்லீஸ்ட் விவோ அவங்களுடைய V20 இந்த வாட்டியாவது பெஸ்ட் சிப்செட் பெஸ்ட் ப்ரைஸிங்கில் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெட்மியுடைய பாப்புலரான நோட் சீரீஸில் ரெட்மி நோட் 10 சீரிஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரீசெண்டாக இது Geekbench அதுக்கப்புறம் MIIT சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆயிருக்கு. இங்கே லிஸ்டிங் ஆனதுனால இது MediaTek Dimensity 820ல தான் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை இங்கே லிஸ்டிங் ஆனதுனால இது கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸ் முதல்ல சைனாவில் அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கூடிய விரைவில் ரெட்மி நோட் 10 சீரிஸுடைய லான்ச்சும் இருக்குது. போக்கோ ரீசெண்டாக ஒரு டீசர் வெளியிட்டிருந்தாங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M2 வந்து செப்டம்பர் 8 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ போக்கோ M2 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன போக்கோ M2 ப்ரோவுடைய லைட்டர் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ தான் Redmi 9A இவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ஸ்மார்ட் ஃபோனை இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. பட் இதுவும் வந்து உங்களுக்கு MediaTek Helio G35 இல்லைனா G25ல வந்து உங்களுக்கு 5000 mAh மேசிவ் பேட்டரியோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ போக்கோ தரப்புலேருந்து போக்கோ M2 செப்டம்பர் 8 அன்னைக்கு உங்களுக்கு இந்தியாவில் லான்ச் ஆகிறதா இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை போக்கோ அவங்களுடைய X2க்கு சக்ஸஸர் போக்கோ X3 வந்து செப்டம்பர் 7th இல்லைனா 8 லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் வந்து இப்போ ட்விட்டர் ஹேண்டலில் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ரிவீல் பண்ணும்போது ஆக்சிடென்டலாக வந்து போக்கோ X3 Pro இந்த பேரில் வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த போஸ்டரை வந்து அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ போக்கோ X3 Pro அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்களா இல்லைனா போக்கோ X3 வந்து இவங்க ரிவீல் பண்ணும்போது ஆக்சிடென்டலாக டைப்பிங் எரர் பண்ணாங்களாம் தெரியல. ஒருவேளை போக்கோ X3 ப்ரோவாக இருந்தால் இது ஸ்னாப்டிராகன் 765Gல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஸோ பார்க்கலாம் போக்கோ அவங்களுடைய X3 லான்ச் இவெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்களா இல்லைனா 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களான்னு. அது மட்டும் இல்லை குளோபலாக லான்ச் ஆக போகிற போக்கோ X3 உடைய ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே ரிவீல் ஆயிருக்க ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் கரன்சியில் இருக்குது. இதை இந்தியன் மணி வேல்யூக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது போக்கோ X3 NFC உடைய
ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 16,500 கிட்ட வரும். அதே Poco X3 NFC உடைய ப்ரீமியம் வேரியண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 19,999க்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Poco X3 வந்து உங்களுக்கு 16,500லேருந்து 19,999 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. OPPO உங்களுடைய பாப்புலரான F சீரிஸில் OPPO F17 Pro, F17 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் OPPO F17 Pro உடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சூப்பர் AMOLED பேனல், 60 Hz refresh rate, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், MediaTek Helio P95ல கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி, 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட, 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டுவெல் செல்ஃபியோட. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை வந்து ஒரே ஒரு வேரியண்ட் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 22,990க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே OPPO F17 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 662 குவாட் கேமரா, 16 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு 16 மெகா பிக்சல், 4000 mAh பேட்டரி, இதுவும் 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. Realme உடைய பாப்புலரான 7 சீரிஸில் Realme 7 Pro இந்தியாவில் இன்னைக்கு அஃபிஷியல் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸஸ் ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் ரிவீல் பண்ணியிருந்தேன். இப்போ இதோட அஃபிஷியல் ப்ரைஸஸே ரிவீல் ஆயிடுச்சு. எஸ், ரியல்மியே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் Realme உடைய 7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி இது 19,999லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே Realme உடைய 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,999க்கு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரிவீல் பண்ண ப்ரைஸ்லேயே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸிங்கில் Realme 7 Pro வர்த்தா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்றைக்கி Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Vivo V20 SE என்ன சிப்செட்டில் லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Vivo V20 SE இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன சிப்செட்டில் லான்ச் ஆகலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் ஹலோ பேன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஹிமான்ஷு. கங்க்ராச்சுலேஷன் ஹிமான்ஷு. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm gift வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.